அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2025 தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் தகவல் சொல்லிட்டு வராங்க. இப்போ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சார் எல்லாருமே நல்ல கட் ஆஃப் 160 170 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு தான் தகவல்கள் தர்றாங்க. இப்போ எங்கள் கட் ஆஃப்ங்கிறது ஒரு 120லேருந்து 140 கட் ஆஃப் தான் இருக்குது. இப்போ இந்த 120லேருந்து 140 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான கல்லூரிகள் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், போன வருஷம் என்ன கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் நான் இங்கே சொல்ல போகிறது இசிஇ டிபார்ட்மெண்ட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் போன வருஷம் 120லேருந்து 140 கல்லூரிகளுக்கு கட் ஆஃபுக்கு நிறைய கல்லூரிகள் கிடச்சிருக்கு. யாருமே அவசரப்பட தேவையில்லை, மேனேஜ்மெண்ட் சீட் போகணும்னு அவசியம் கிடையாது, டொனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே கிடச்சிருக்க கல்லூரிகளில் போயிட்டு நம்ம நல்ல முறையில் படித்தாலே போதும் தான். பட் இருந்தாலும் நம்ம சொல்கிற விஷயங்களை நம்ம கண்டினியூஸாக சொல்கிறோம். போன வருஷம் 120லேருந்து 140 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடச்சிது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நான் ஜென்ரல் கம்யூனிட்டிக்கான தகவல்கள் சொல்கிறேன். 120 கட் ஆஃப்க்கு போன வருஷம் ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 121க்கு 3 கல்லூரிகள்: செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு நாமக்கல், எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, சிவானி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 122க்கு 4 கல்லூரிகள்: ஹோலி கிராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் கோபிசெட்டிப்பாளையம், ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 122.5க்கு மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ் கள்ளக்குறிச்சி விழுப்புரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. அடுத்து 123.5க்கு நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 124க்கு 3 கல்லூரிகள்: விஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விழுப்புரம், செயின்ட் மதர் தெரசா இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி, ராஜீவ்காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 124.5க்கு 3 கல்லூரிகள்: எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூர், பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல், தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. அடுத்து 125க்கு 3 கல்லூரிகள்: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், எம்ஏஎம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 125.5க்கு 2 கல்லூரிகள்: எஸ்ஏசிஎஸ் எம்ஏவிஎம்எம் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை, பிஇடி இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலியில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. 126 கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 127க்கு 3 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு இசி டிபார்ட்மெண்ட்: சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், அதுபோக ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருத்தணியில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. 127.5 2 கல்லூரிகள்: ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சேலமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 128க்கு கணதிபதி துல்சிஸ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 130.5க்கு 2 கல்லூரிகள்: ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி, மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. அடுத்து 131.5க்கு கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 131.5க்கு தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, சோழமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இந்த 3 சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 132 கட் ஆஃபுக்கு ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர், ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர், மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 132.5க்கு 2 கல்லூரிகள்: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம் நாமக்கல், ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 133 கட் ஆஃப்க்கு 3 கல்லூரிகள்: ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல், தீரஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. அடுத்து 133.5க்கு 4 கல்லூரிகள்: டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம், ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 134க்கு கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 134.5க்கு ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 135க்கு பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 135.5க்கு 4 கல்லூரிகள், கிட்டத்தட்ட 7ங்கிறதும் 5 கணக்கு தான்: பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி, கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர்,
முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை மற்றும் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 136க்கு பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 136.5 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. அடுத்து 137க்கு 2 கல்லூரிகள் அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 137.5 எயின்ஸ்டைன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சீட்டு கிடச்சிருக்கு. 138க்கு 3 கல்லூரிகள் ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், ஆலி முகமது சலே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 138.5க்கு 2 கல்லூரிகள் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மற்றும் மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. 139க்கு 2 கல்லூரிகள் பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரணம்பட்டி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் இங்கே சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 139.5 இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 140க்கு 4 கல்லூரிகள் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், மவுண்ட் ஜியோன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டை, ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 140.5க்கு ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெள்ளூர். ஸோ 120 140 கட் ஆஃப் எடுத்தால் உங்களுக்கு ஜென்ரல் கம்யூனிட்டி, அதாவது ஓசி கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் கேட்டகரியிலே இத்தனை கல்லூரிகளில் இசிஇ டிபார்ட்மெண்ட் சீட்டு கிடைக்குதுன்னா நீங்கள் இன்னும் கம்யூனிட்டி வைஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு இத்தனை கம்யூனிட்டிக்கு போகிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட சிறந்த கல்லூரிகளில் உங்களுக்கு இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் தாராளமாக இப்பயுமே சொல்கிறேன், இன்னுமே டைம் இருக்குது, கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் வழியாக போனாலே உங்களுக்கு கல்லூரிகளில் கண்டிப்பாக உறுதியாக இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.